ஈரோட்டில் காதல் திருமணம் செய்த பெண்ணை காரில் கடத்திய வழக்கில் பெண்ணின் பெற்றோர் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். காதல் திருமணத்தை கண்டித்து பெண் வீட்டார் எடுத்த விபரீத முடிவு கைது நடவடிக்கையில் முடிந்ததன் பின்னணி என்ன? காதல் திருமணம் செய்த மகளை கடத்திய குடும்பத்தினர் கூண்டோடு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊர்க்காரர்கள் பெண்ணை மீட்டு போலீசாருக்கு தகவல் அளிக்க அதிகாரிகள் அதிரடி காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டையைச் சேர்ந்த 22 வயதான விஜய் அர்ச்சனா என்பவரை காதலித்து வந்தார். இருவரின் காதல் விவகாரம் பெண் வீட்டாருக்கு தெரிய வர கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அர்ச்சனா வீட்டை விட்டு வெளியேறி விஜயை காதல் திருமணம் செய்து கொண்டார். பின்னர் இருவரும் ஈரோடு கள்ளுக்கடை மேடு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்க அர்ச்சனா நாயக்கன் பாளையத்தில் உள்ள பட்டு சென்டருக்கு வேலைக்கு சென்று வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல விஜய் தனது காதல் மனைவியை பைக்கில் வேலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது காரில் உறவினர்கள் 4 பேருடன் வந்த அர்ச்சனாவின் தந்தை செல்வம், தாய் கவிதா விஜயை மிரட்டி மகள் அர்ச்சனாவை வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி சென்றனர். அப்போது கார் பர்கூரை தாண்டிய போது திடீரென வயிறு வலிப்பதாக கூறி கடையில் நிறுத்தச் சொன்ன அர்ச்சனா கடைக்காரர்களிடம் நடந்ததை கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். உடனே அவர்கள் ஊர்க்காரர்கள் உதவியுடன் அர்ச்சனாவை பத்திரப்படுத்தி மீட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதற்குள் விஜயும் தனது மனைவியை அவரது பெற்றோர் காரில் கடத்தி சென்றதாக போலீசில் புகார் அளித்தார். இதனை அடுத்து பெண் கடத்தல் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் அர்ச்சனாவின் தந்தை செல்வம், தாய் கவிதா மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 6 பேரையும் கூண்டோடு கைது செய்தனர். மேலும் அர்ச்சனாவை மீட்டு அவரது கணவரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். காதல் திருமணம் செய்த இளம்பெண்ணை காரில் கடத்திய பெண் வீட்டார் கூண்டோடு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் நாமக்கல்லில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.